ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பற் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. பரசிவமாகிய இறைவன் ஒன்று, அவனே ஏகமாய் உள்ளான். அவனது இனிய அருட்சக்தி மரக்கருணை அறக்கருணை என இரண்டாகின்றான். அவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் அதிட்டித்து நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றையும் முறையே செய்து வருகின்றான். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 வேதங்களாக அமைந்துள்ளான். ஐம்பொறிகளான கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்வு என்ற ஐம்பொறிகளையும் வென்றவன் அவன். 6 வகை சமயங்களான சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கணபதம் சௌரம் என்ற 6 சமயங்களாகவும் விரிந்தவன். அவரவர் பொருளாய் 6 ஆதாரங்களை கடந்தவன் அவன். 7வதாகிய துவாதசாந்த பெருவழியில் சென்றுள்ளவன். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் உயிர் என அட்டமூர்த்தி சொரூபமாய் அவன் உணரப் பெற்றவன். 8 தமிழ் வடிவம் அ. எனவே அவன் அகரமாய் உணரப் பெற்றிருந்தான் எனவும் கொள்ளலாம். பரசிவமே எல்லாமாயிருக்கும் என்பதுதான் இம்மந்திரத்தின் கருத்து. தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.